தயரதனின் நேர்மையான ஆட்சியால் ஒழுங்குபட்ட உலகம். வணக்கம் நண்பர்களே. நாம கம்பராமாயணத்திலிருந்து அமுதத் துளிகளை பருகிட்டு வர்றோம். ஒரு ராஜாவோட ஆட்சி எப்படி இருக்கணும்? சும்மா மக்களை ஆள்றது மட்டும்தானா? இயற்கை, மிருகங்க, ஏன் மனுஷங்களோட மனசோட போக்கை கூட அவரோட ஆட்சி முறை சரிபடுத்துமா? அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஆட்சியை பற்றி, தசரத சக்கரவர்த்தியோட பெருமையை பற்றி கம்பர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. போன பாட்டில் தயரதன் எப்படி கஷ்டமான பல கடல்களை தாண்டினாருன்னு பார்த்தோம். இந்த பாட்டில் அவரோட செங்கோல் ஆட்சி இந்த உலகத்தில் எப்படி ஒரு ஒழுங்கை கொண்டு வந்துச்சுங்கிறத கவி சக்கரவர்த்தி நம்மளை சிலிர்க்க வைக்கிற மாதிரி சொல்கிறாரு. வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசையர், உள்ளமும் ஒரு வழியோடு நின்றவன். தள்ள அருப்பெரும் புகழ் தயரத பெயர் வள்ளல், வள் உரை அயில் மன்னர் மன்னனே. இதுதாங்க அந்த அற்புதமான பாட்டு. வாங்க இதோட ஒவ்வொரு வரியையும் கொஞ்சம் ரசிச்சு பார்க்கலாம். வெள்ளமும் மழை பெஞ்சா கட்டுக்கடங்காம ஓடுறது தான் வெள்ளம். அதோட போக்க யாரால கட்டுப்படுத்த முடியும்? ஆனா தயரதனோட ஆட்சியில வெள்ளம் கூட தன்னோட கரையை தாண்டி பாயாதாம். இது கொஞ்சம் அதிகமா புகழ்ற மாதிரி தோணலாம். ஆனா இதோட உள்ளர்த்தம் என்ன தெரியுமா? அவரோட ஆட்சி அவ்வளோ நேர்மையானது. இயற்கை கூட அவருக்கு கட்டுப்பட்டு அளவோட மழை பெஞ்சு வெள்ளத்தால எந்த சேதமும் வராம இருந்துச்சாம். இது மக்கள் மேல ராஜா வச்சிருந்த அன்பையும் இயற்கையோட அருளையும் ஒன்னா காட்டுது. பறவையும் விலங்கும் அதுங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு சண்டை, ஒரு வேட்டை, ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஒன்னையொன்று அடிச்சுக்கிட்டு இரையாக்கிக்கிட்டு வாழ்கிற ஜீவனுக்கு அதுங்க. ஆனால் தயரதனோட ஆட்சியில் அந்த பறவைகளும் மிருகங்களும் கூட தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காம ஒன்றுக்கொன்று விரோதமாக இல்லாமல் தன்னோட இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துச்சான். இது அந்த ஆட்சியோட அமைதியையும் எல்லா உயிரினங்களும் பயமில்லாமல் வாழ்ந்த சூழலையும் காட்டுது. வேசையர் உள்ளமும் இது ஒரு ஆழமான உதாரணம். விலை மாதருங்க இல்லைன்னா வேசையருங்கின்றது பொதுவாக ஒருத்தர்கிட்ட நிற்காம பலரையும் தேடி போகிற சுபாவம் உள்ளவங்களா சொல்லப்படுறது. அவங்களோட மனசு ஒரு நிலையாக இருக்காதுன்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனால் கம்பர் சொல்கிறாரு, தயரதனோட ஆட்சியில் அந்த வேசையர்களோட உள்ளம் கூட ஒரு வழியோட நின்றுச்சாம். இதோட அர்த்தம் என்ன? அவரோட ஆட்சியோட நேர்மையாலையும் தர்மத்தாலையும் அமைதியான சூழலாலையும் சமூகத்தில் எந்த பிரிவை சேர்ந்தவங்களா இருந்தாலும், ஏன் மனசால அலைபாயுறதா நினைக்கப்படுறவங்க கூட ஒரு நிலையான வாழ்க்கையை, ஒரு ஒழுக்கமான வழியை தேர்ந்தெடுத்தாங்கன்னு காட்டுது. இது ஆட்சியோட தாக்கம் மனுஷ மனசோட ஆழம் வரைக்கும் போச்சுங்கிறத குறிக்குது. ஒரு வழி ஓட நின்றவன். இந்த வெள்ளம், பறவை, மிருகம், வேசையரோட உள்ளம் இது எல்லாமே பொதுவாக கட்டுக்கடங்காத தானா போகிற போக்குள்ள விஷயங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு வழி ஓட, ஒரே பாதையில் ஒழுங்கான முறையில் போகிற மாதிரி நிலைநிறுத்தினவர் தயரதன். இது அவரோட செங்கோல் ஆட்சியோட பெருமையை காட்டுது. இயற்கைக்கும் உயிரினங்களுக்கும் மனுஷ மனசுங்களுக்கு கூட ஒழுங்கை கொண்டு வந்த ஆட்சி. தள்ள அருப்பெரும் புகழ் தயரத பெயர் வள்ளல். இப்படிப்பட்ட அதிசயமான ஆட்சி செஞ்சதால அவருக்கு கிடைச்ச புகழ்கின்றது. தள்ள அரு, அதாவது யாராலையும் ஒதுக்க முடியாத, மறுக்க முடியாத, அழிக்க முடியாத பெரிய புகழ். அப்படிப்பட்ட பெரிய புகழை உடைய தயரதன் என்கிற பேரு கொண்ட அந்த வள்ளல். தயரதன் சும்மா ஒரு ராஜா மட்டும் இல்லை, வள்ளலும் கூட. அவரோட கொடை குணத்தையும் சேர்த்து கம்பர் இங்க சொல்றாரு. வள் உரை அயில் மன்னர் மன்னனே. அவர் யாரு? வள் உரை அயில். உரைக்குள்ள இருக்கிற வேல் இல்லைன்னா ஈட்டி. அதாவது எப்பவுமே தன்னோட ஆயுதத்தை உரைக்குள்ள போட்டு வச்சிருக்கிற வீரன். எதுக்கும் தயாரா இருப்பாரு. ஆனால் தேவையில்லாமல் கோவப்பட மாட்டாரு, சண்டை போட மாட்டாரு. அமைதியையும் தர்மத்தையும் காப்பாற்றத்தான் அவர் ஆயுதம் வச்சிருந்தாருங்கிறத இது குறிக்குது. அப்படிப்பட்ட ஆயுதத்தை உரைக்குள்ள போட்டு வச்சிருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அவர் தான் சக்கரவர்த்தி. சாதாரண ராஜா இல்லை, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அவரோட இந்த உயர்வும் பலமும் தான் அவருக்கு இப்படி ஒரு தர்மம் தவறாத ஆட்சியை நடத்த காரணமாக இருந்துச்சு. வெள்ளம், பறவை, மிருகம், வேசையரோட உள்ளம் எவ்வளோ வித்தியாசமான விஷயங்க. இது எல்லாமே ஒரு வழிபட்டுச்சுங்கிறது அந்த ஆட்சியோட நேர்மைக்கும் சக்திக்கும் அத்தாட்சி. இதுதான் கம்பர், இதுதான் கம்பனோட கவிச்சிறப்பு.
அப்படிப்பட்ட தயரதனோட ஆட்சியில தான் பின்னால ராமன் பிறந்தாருன்னா அந்த வம்சத்தோட பெருமையை நம்ம சொல்லி தெரியணுமா? இந்த பாட்டு நமக்கு ஒரு தலைசிறந்த ஆட்சியோட இலக்கணத்தையும் கவிஞரோட பார்வையையும் அருமையா உணர்த்துது இல்லையா?